வணக்கம்ப்பா. சிறுதானியத்தை சேருங்க, அது உடம்புக்கு ரொம்ப நல்லது, ரொம்ப சத்தானதும் கூடன்னு சொல்கிறோம். ஆனால் அதில் உள்ளது சில பேர்த்துக்கு செரிக்காமல் போயிடும். அதில் உள்ள அந்த அதிக சத்து அதனால் என்ன செய்யணும், அதை இந்த திணை, சாமை, குதிரைவாளி, வரகெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நல்லா வறுத்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த கேழ்வரகு, கம்பு அப்படி போன்ற சிறுதானியத்தை நீங்கள் முளைக்கட்டின சிறுதானியமாக வச்சு நீங்கள் சமைச்சு சாப்பிட்லாம். அப்புறம் புளிக்க வைக்கணும்ப்பா. நம்ம இட்லிக்கு தோசைக்கு ஆட்டுறோம்ல, அது மாதிரி உளுந்த பருப்பு எல்லாம் போட்டு அரைச்சி மாவை அரைச்சி இட்லி தோசை ஊற்றிக்கலாம். அப்படி இல்லைன்னா கூழ் காய்ச்சலாம். மாவை புளிக்க வச்சு இந்த ஆடி மாதம் கூழ் ஊற்றுறாங்கல்ல, கேழ்வரகு கூழ், இந்த மாதிரி அந்த மாதிரி புளிக்க வச்சு செய்யும்போது ஈஸியாக செரிமானமாகும், உடம்புக்கு நல்ல சத்தும் கிடைக்கும், குளிர்ச்சியும் கிடைக்கும். இந்த 3 முறையாக பயன்படுத்துங்க.